ஹை ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம மகாநதி சீரியல் இன்றைக்கி எப்படி போயிடுச்சுன்னு வந்து பார்த்துடலாம். ஸோ நம்ம காவேரி தண்ணி எடுக்க கீழே வந்துடுறாங்க. நிவீனும் வந்து ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவரும் கீழே வந்துடுறாருங்க. ஸோ 2 பேரும் காவேரி தண்ணி பிடிக்கும்போது நம்ம கங்காவை வந்து குமரன் மாமா எப்படி பார்த்துக்கிறாரு, குனியை விட மாட்டாருன்னு ஃபீல் பண்ணி பார்த்துக்கின்னு யோசிச்சுன்னு இருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் நிவீன் வந்து காவேரி உனக்கு இப்படி இருக்கும்போது என்னால் பார்க்க முடியாது, நான் தூக்கிறேன் தண்ணி அப்படின்றாரு. இல்லை வேண்டாம் அப்படின்னா இந்த சீக்வன்ஸில் வந்து நம்மளுடைய யமுனா வந்து பார்த்துடுறாங்க. வந்து பார்த்துட்டு இது என்ன இவர் இப்படி பண்ணுறாரு, இதெல்லாம் பார்த்தா நான் எப்படி நினைக்கிறது அப்படின்ற மாதிரி திங்கிங்கில் போயிட்டுருக்குறாங்க. ஸோ நம்ம இவரும் வந்து நிவீனும் வந்து நான் நீன்னு இல்லை காவேரி, யாராக இருந்தாலும் நான் இதுதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தனி குடத்தை தூக்கிட்டு உள்ளே போயிடுறது. நம்ம யமுனா வந்து பின்னாடி இருந்து பார்க்குறாங்க. ஸோ இந்த சீக்வன்ஸ் முடிஞ்ச பிறகு நமக்கு நெக்ஸ்ட்டு குமரனும் கங்காவும் வந்து ப்ரெக்னன்சி ஃபீல் பண்ணுற மாதிரி மாடியில் ஒரு சீனுங்க. ஸோ அவர் வந்து நான் பாப்பாவை வந்து கேட்கணும், வயிற்றில் கை காலெலாம் வளர்ந்துருமா அப்படின்னு. 1 மாதத்தில் யாருங்க சொன்னால் அவங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இவர் வயிற்றில் தலையை வச்சு ஃபீல் பண்ணி கேட்கும்போது நம்ம காவேரி மேடம் வந்து பார்த்துட்றாங்க. அதை பார்த்து இவங்க 2 பேரும் க்யூட்டாக அச்சிச்சோ மாட்டிக்கிட்டுமே அப்படின்ற மாதிரி அவங்க எக்ஸ்ப்ரெஷன். ஸோ இதை நம்ம ஹீரோனி பார்த்துட்டு உள்ளே போயிட்டு நம்ம பெட்ரூமில் போயிட்டு அவங்க ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. வழக்கம் போல் காவேரி நம்ம மகாநதியில் என்ன நடக்கும், கனவு சீன் தானே, வயிறு டச் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹீரோ கீழே இருக்கிறாரு, அவர் வந்து வயிற்றில் தலையை வச்சு பார்க்குற மாதிரி சீன்ஸு. டிஷால்னு ஒரு உதங்க போய் நம்ம ஹீரோ தள்ளி விழுந்தார். என்ன ஆச்சுன்னு காவேரி பார்த்துட்டப்பட இன்னும் இப்போவே வந்து ஃபைட்டு சொல்லி கொடுத்து அடிக்க வைக்கிறியா அப்படின்னு. ஆமாம், ரவுடி பிளட்டு ரவுடி மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த க்யூட் கான்வர்சேஷன் எல்லாம் போகுது. அப்புறம் அவங்க ஹக்ஸின்னு கிஸ்ஸின்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு நீ ஏன் கையில் டச் பண்ணி கிஸ் கொடுக்குற, கேட்டால் நான் நேர்லேயே கொடுத்துருவேன்ற மாதிரி அவருடைய டைலாக்குங்க. ஸோ இந்த ட்ரீம் சீக்வன்ஸில் இதுதாங்க போச்சு இன்றைக்கி. ஸ்வீட்டாக இருந்தது. விஜய் காவேரி மூமெண்ட்ஸு செம்மையாக ஒரு ஹாப்பி ஃபீல் தான். பட் அதுவும் ட்ரீம் தாங்க, மகாநதி சீரை பொறுத்த வரைக்கும் ட்ரீம் தான். ஸோ அது வரைக்கும் அந்த சீக்வன்ஸ் எல்லாமே முடிஞ்ச பிறகு நம்ம தாத்தா வந்து விஜய்க்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி என்னப்பா என்ன ஆச்சு அப்படிங்கிறது, மதுரையில் வந்து உசிலம்பட்டிக்கு நான் போய் பார்க்கணும், அவங்க மாமா யாரும் இருக்கிறதா தகவல், நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு வந்து சொல்லி பேசி முடிச்சிடறாங்க. அந்த டைமில் தான் நம்மளுடைய மாமியும் கால் பண்ணுறாங்க. என்னப்பா விஜய், போர்ஷனில் ஃபேன் ஓடிட்டே இருக்கு, நிறுத்தவே இல்லைன்னு. இல்லை மம்மி, நான் வரும்போது பவர் கட்டு, அதனால் நீங்கள் சாவி இருக்குது எடுத்து போய் ஆஃப் பண்ணி சாவி நீங்கள் வச்சிங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன் மம்மி அப்படின்றாரு. நம்ம மாமி வந்து சரிப்பா நான் அதை பண்ணிவிட்டேன், என்கிட்ட தான் சாவி இருக்குது, நீ வரும்போது வாங்கிக்க விஜய் அப்படின்றாங்க. ஸோ விஜய் நம்ம வந்து மேலே எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி அவங்க குழந்தை வரப்போதில் ஹாப்பியாக இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது விஜய் ஷாக் ஆகி இந்த ஃபீலிங்ஸ்லாம் நினச்சி பார்க்குறாரு. அக்ஸின்ஸ் எல்லாமே அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, நான் அப்பா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஹாப்பினஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் நிவீன் வந்து வீட்டில் இருந்து சப்பாத்தி சாப்பிட்றீங்களா, இட்லி சாப்பிட்றீங்களா, சப்பாத்தி ஓகே, சரி எனக்கு சப்பாத்தி பிசைஞ்சு கொடுங்கன்றாரு. எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு அவர் சொல்கிறாரு. இதோட முடியுதுங்க. ஓகே, நம்மளை ஃபாலோ பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.